வணக்கம். ஒரு சிலருக்கு இயல்பாகவே உடல் சூடு அதிகமாக இருக்கும். இது போன்றவர்களுக்கு வெயில் காலத்தில் நீர்ச்சத்து குறைவதால் சூடு மேலும் அதிகரிக்கக்கூடும். இதனால் அடி வயிற்று வலி, சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கும். உடலின் வெப்பத்தை முதல்ல கண்கள் தான் வெளிப்படுத்தும். கண்கள் சூடாக இருப்பது போல் உணர்தல், கண் எரிச்சல், கண்கள் சிவந்து போதல், கண்கள் பொங்கி அழுக்கு வெளியேறுதல் போன்றவை நம் உடல் சூடாக இருப்பதற்கான அறிகுறிகள் ஆகும். இது போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு எளிய வீட்டு வைத்தியத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பாருங்கள். பொதுவாக இது போன்ற காலங்களில் கார உணவுகளை தவிர்த்து லெமன் ஜூஸ், நீர்மோர், தர்பூசணி பழங்கள், மாதுளை போன்றவற்றை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. வெப்பத்தால் தண்ணீர் தாகம் அதிகரிக்கும் போது உடனே கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவதை தவிர்த்து இளநீர் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைத்த தண்ணீரை குடிப்பதை தவிர்த்து மண்பானை தண்ணீரை அருந்துவது உடலுக்கும் நல்லது, உடல் சூட்டையும் குறைக்கும். இப்பொழுது சூட்டை தணிக்கும் எளிய வீட்டு வைத்தியத்தை பற்றி பார்ப்போம். முதல் நாள் இரவு ஒரு பவுலில் ஒரு 100 ml வெதுவெதுப்பான பாலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிது தயிர் விட்டு உரை ஊற்றுங்கள். அந்த பாலில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை போடுங்கள். அதோடு 1 கொத்து கறிவேப்பிலையையும் நன்றாக அலசிவிட்டு சேர்த்து விடுங்கள். காலையில் எழுந்தவுடன் பார்த்தால் பால் தயிராகி வெந்தயமும் கறிவேப்பிலையும் நன்றாக ஊறியிருக்கும். பல் துலக்கிவிட்டு வெறும் வயிற்றில் முதல்ல கறிவேப்பிலையை மென்று சாப்பிட்டு விட்டு தயிருடன் சேர்த்து வெந்தயத்தையும் சாப்பிட்டு விடுங்கள். இதை சாப்பிட்ட பிறகு பார்த்தீர்களானால் அன்றைய நாள் முழுவதும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். கண்களில் எரிச்சல் இருக்காது. அல்சர் பிரச்சனை, வயிற்று வலி, நீர் எரிச்சல், நீர் குத்தல், உடல் சூடு போன்ற பிரச்சனைகள் போன இடமே தெரியாது. அதே மாதிரி உடல் வெப்பத்தால் முடி கொட்டுற பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இதை வாரத்தில் 3 நாட்கள் செய்து வந்தால் இந்த கோடை காலமும் உங்களுக்கு வசந்த காலமாகவே தோன்றும். எனவே இந்த எளிய வீட்டு வைத்தியத்தை கண்டிப்பாக செய்து பார்த்து பயன்பெறுங்கள். சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நிறைய பயனுள்ள வீடியோக்களை பெற்றிடுங்கள். இந்த வீடியோ எல்லோரையும் சென்றடைய தயவு செய்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி.